கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் கனமழை தொடரும் நிலையில் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் இணைகிறார். பீட்டர், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவில் பெய்ய தொடங்கிய தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மாவட்டத்தில் தொடர் மழை என்பது பெய்து வருகிறது. மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதை ஒட்டி கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலாத்தலமான திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது கோடை காலம் என்பது அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலை கடந்த 4 நாட்களாக திருப்பரப்பு மெயின் அருவியில் குளிப்பதற்கு என்பது தடை விதிக்கப்படும். உயரமான அருவி குளிக்க அனுமதிக்கப்படாமல் பெண்கள் குளிக்கின்ற குறுகிய பகுதியில் மட்டுமே குளிக்க என்பது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இன்று தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதிகமாக தண்ணீர் வந்ததை தொடர்ந்து திருப்பரப்பதில் முற்றிலுமாக அனைத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை என்பது இன்று விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகாலை வந்ததை தொடர்ந்து இதில் குறிப்பிட்ட சிலர் அணை மேல் பகுதியில் உள்ள அணை பகுதிக்கு சென்று குளிக்க துவங்கியுள்ளனர். இந்த பகுதி என்பது ஆபத்தான பகுதியாகும். எனவே இந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மாவட்டத்தில் தற்போது இதமான மழையும் பருவ காலம் நிலவுவதால் திருப்பரப்பதில் சுற்றுலா பயணிகள் வந்தால் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.